ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணராயபுரம்ங்கிற தாலுக்கால பிச்சம்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் ஒரு பஸ் வசதி கூட இல்லை. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியூர் போகணும், வேற வேலைக்கு போகணும் அப்படின்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து பக்கத்து கிராமத்துக்கு தான் போய் பஸ்ஸே ஏறணும். அப்படின்னா அந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கும் அந்த கிராமத்துக்கும் என்ன மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அதே கிராமத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி 17 வயதுடைய வனிதாங்கிற பெண்மணி வாழ்ந்துட்டு வந்தாங்க. நான் ஏன் வாழ்ந்துட்டு வந்தாங்கன்னு சொல்றேன்னா, இப்போ 2024 வருடம் அந்த வனிதாவுக்கு 27 வயதா இருக்கணும். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு கனவுகள், அவங்களுக்குன்னு ஒரு கல்யாணம், குடும்பம் எல்லாமே ஆயிருக்கணும். ஆனா இப்போ நம்ம கண் முன்னாடி அந்த வனிதா இல்ல. 17 வயது இருக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்க. சின்ன பொண்ணா இருக்காங்க. எப்படி இறந்தாங்க? உடம்புல நோய் வந்துருச்சா? கேன்சர் வந்து இறந்துட்டாங்களா? ஏதாச்சும் கொடூரமான நோய் இல்ல காய்ச்சல் வந்து இறந்துட்டாங்களா? இல்ல, அந்த 17 வயசு பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லும் போதோ இல்லை நீங்க கேட்கும் போதோ, யாரா இருந்தாலும் அதை படிக்கும் போதோ, ஒருவேளை இந்த பொண்ணை பாலியல் கொடுமை பண்ணி கொலை பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு தாட் ப்ராசஸ் வரும். ஏன்னா இப்போ 2024 வருடத்துல நம்ம நாட்டில் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். டெய்லி ஒவ்வொரு நியூஸை பார்க்கும் போதும் ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி இறந்தாங்கன்னு பார்த்தா 40 வயசு ஆகட்டும், 60 வயசு ஆகட்டும், ஏன் 5 வயசு சின்ன குழந்தையாகட்டும், ஒரு பெண்ணாக இருந்தா அவங்கள பாலியல் ரீதியாக கொடுமை பண்ணி கொலை பண்றது டெய்லி நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு சட்டம் என்ன செய்யுது? சட்டத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் மாத்துறாங்களா? பெண்களுக்காக சட்டம் எந்த லெவலுக்கு இயங்குது அப்படிங்கிற எந்த விஷயங்களும் இந்த வீடியோவோட கடைசியில உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இந்த வனிதாவுக்கு என்ன நடந்துச்சு, அந்த கிராமத்துல ஒரு பஸ் வசதி இல்லாததுனால ஒரு பெண் எந்த லெவலுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற சம்பவத்தை போய் பார்ப்போம். வனிதாவோட அப்பா பேரு பொன்னுசாமி, அம்மா பேரு நாகவல்லி. இவங்க 2 பேரும் செய்யற வேலை கூலி வேலை. டெய்லி வெவ்வேறு இடங்களுக்கு போய் வெவ்வேறு நிலங்கள்ல விவசாயியா வேலை பார்த்து டெய்லி வர கூலியை வச்சுதான் அவங்களோட குடும்பத்தை நடத்துறாங்க. அப்பனா எவ்வளவு ஏழ்மையான குடும்பங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த குடும்பத்துல இவங்க 2 பேத்துக்கும் பிறந்தது 4 பொண்ணுங்க. அந்த ஏழ்மையான குடும்பத்துல 4 பொண்ணுங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த அப்பா அம்மாவோட கதியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ 2024 வருடத்திலேயே ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தோம் அப்படின்னா டவுரி பத்தல, வரதட்சணை பத்தல, பிச்சைன்னு சொல்லிட்டு பிச்சை கேட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறாங்க. சில நேரத்துக்கு அந்த பொண்ணு டார்ச்சர் தாங்க முடியாம சூசைடே பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நியூஸஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏழ்மையான குடும்பத்துல 4 பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு பயம் இருக்கும். மொதல் விஷயம், வீட்டை விட்டு வெளியே போற பொண்ணுங்க வீட்டுக்குள்ளார பாதுகாப்பா வரணும். வயிறுல நெருப்ப கட்டிட்டு அலைவன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த அப்பா அம்மாவுக்கு அதுதான் கதி. 2வது விஷயம், கல்யாணம் பண்ணி வச்சா யாராச்சும் கம்மியான பிச்சை கேட்கறவனா இருக்கணும். எவனா இருந்தாலும் பிச்சை கேட்பான், ஆனா அது கொஞ்சமாவது கம்மியா இருக்கணும், நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். 3வது விஷயம், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த புருஷன் ஒழுங்கா இருக்கணும். அவன் நம்மளோட பொண்ணை நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி எவ்வளவோ கவலைகளோடு இருந்தாங்க. வனிதா இதுல 2வது பொண்ணு. மூத்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகி +2 முடிச்ச உடனே ஒரு மாப்பிளையை பார்த்து பக்கத்து கிராமத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதே தான் வனிதாவுக்கும் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா யோசிச்சாங்க. ஆனா வனிதா மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல. நான் ஏன் கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தன் கீழே தான் போய் வாழணுமா? அவனுக்கு நான் உதவி பண்ணக்கூடாதா? நான் சம்பாதிக்க கூடாதா? எங்க அப்பா அம்மா 4 பொண்ணுங்களை வச்சு கஷ்டப்படுறாங்க, கடைசியா அவங்க தனியா தான் இருக்கணுமா? எங்க அப்பா அம்மாவை நான் காப்பாற்றக்கூடாதா? ஒரு பெண்ணால என்னெல்லாம் செய்ய முடியுங்கிறத அவங்க யோசிச்சாங்க. நானா ஒரு வேலைக்கு போகணும், நானா சம்பாதிக்கணும், நானா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு கடைசியா அவங்க தீர்மானம் எடுத்தாங்க. அவங்க கனவு ஃபுல்லாவுமே எப்படியாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி எங்க அப்பா அம்மாவை நான் காப்பாற்றணும். ஆனா இந்த கிராமத்துல என்ன வசதிகள் இருக்கு? என்னால போய் ஒரு காலேஜ்ல படிக்க முடியுமா? என்னால வெளியூருக்கு ஏதாவது போக முடியுமா? ஒவ்வொரு இடங்களுக்கு போகவும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பக்கம் சைக்கிள் எடுத்து போக வேண்டியதா இருக்கு. பஸ் வசதி கூட இல்ல. வேற ஒரு காலேஜுக்கு போகணும்னா கூட எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியதா இருக்கு. இது எல்லாமே அவங்களுக்கு தடங்களா தெரிஞ்சாலும் அவங்க மனசு ஃபுல்லா ஒரே ஒரு விஷயம் தான் நினைச்சாங்க, எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு, அதை நான் சாதிக்கணும். எத்தனை கிலோமீட்டர் தள்ளி வேணாலும் ஒரு காலேஜ் இருக்கட்டும். +2 முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க வனிதா பாலிடெக்னிக் சேர்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு போய் ஒரு அப்ளிகேஷனை போட்டாங்க. அந்த பாலிடெக்னிக் காலேஜுக்கு சேர்த்துறதுக்கு எங்க அப்பா அம்மா கிட்ட எந்த காசும் இல்லை. அவங்களே டெய்லி கூலி வேலை பார்க்குறாங்க. இந்த +2 லீவ்ல நான் வேலை பார்க்குறேன், நான் வேலை பார்த்து சம்பாரிச்சு அந்த பாலிடெக்னிக் காலேஜ் சேர்றேன்னு சொல்லிட்டு வனிதா வேலை தேட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி வனிதா வேலை தேடிட்டு இருக்கும் போது தான் பக்கத்து ஊர்ல
ஒரு கொசுவலை தயாரிக்கிற ஃபேக்டரியில வனிதாவுக்கு வேலை கிடைச்சிச்சு. ஒரு நல்ல சம்பளம். 2 மாசம் 3 மாசம் பக்கம் அந்த வேலைக்கு போனா நான் காலேஜ் சேர வேண்டிய எல்லா காசுமே என் கையில கிடைக்கும். அதனால வனிதா முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. டெய்லி விடிகால எந்திரிச்சு சீக்கிரமா ரெடி ஆகி ஒரு சைக்கிள் எடுத்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பக்கம் அழுத்திக்கிட்டு பக்கத்து கிராமமான பித்தளைவாய் அங்க போய் தன்னோட சொந்தக்காரர் வீட்டுல சைக்கிளை பாதுகாப்பா ஒப்படைக்கணும். சைக்கிள் அங்கே ஒப்படைச்சிட்டு கம்பெனியோட பஸ் ஒன்று வரும், அந்த பஸ் ஏறி கம்பெனிக்கு போகணும். சாயந்தரம் வரைக்கும் அந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும். வேலை பார்த்து முடிச்சுட்டு திருப்பி அந்த சொந்தக்காரர் வீட்டுக்கு வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு இருட்டுற நேரமாக பார்த்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பக்கம் ஃபாஸ்ட்டாக சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட வந்து சேரணும். இதுதான் அவங்களோட டெய்லி வாழ்க்கையாகவே இருந்துச்சு. கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க, எல்லாமே படிக்கணுங்கிறதுக்காக. ஆனால் இந்த பெண்ணோட வாழ்க்கையில் என்ன ஒரு கொடூரமான விஷயம் நடந்திருக்கு. கரெக்டாக ஜூன் 13ஆம் தேதி 2014 வருடம் டெய்லியும் போல எந்திரிச்சு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருக்காங்க. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னோட அம்மாவை பார்த்து, நான் இன்னைக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பக்கத்து கிராமத்தில் அம்மன் கோயில் பண்டிகை நடக்குது, அந்த மாரியம்மனை பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சீட்லாம் பேசிட்டு தான் நான் கொஞ்சம் டிலேவாக வருவேன்னு சொல்லிட்டு தான் வனிதா போயிருக்காங்க. அதனால அவங்க அப்பா அம்மாவுக்கு வனிதா கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்கங்கிறது புரியும். ஆனால் அன்னைக்கு சாயந்தரம் 7 மணி ஆனதுக்கு அப்புறமும் வனிதா வரவே இல்லை. 7 மணி அப்படிங்கும் போதே அந்த கிராமங்கள்லாம் எல்லாம் கதவை சாத்திட்டு தூங்க போயிடுவாங்க. கிராமமே இருட்டாக தான் இருக்கும். இந்த இருட்டில் எப்படி வனிதா வருவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வந்துச்சு. 7 மணி 8 மணி ஆகுது, ஆனால் வனிதா வீடு திரும்பவே இல்லை. அவங்ககிட்டயும் ஃபோன் இல்லை, வனிதா கிட்டேயும் ஃபோன் இல்லை. 2014 வருடத்தில் சிட்டியில் இருக்கிறவங்களே 2G மொபைல்னு சொல்லிட்டு பட்டன் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அவங்க கிட்டலாம் மொபைலே இல்லை. அதனால வனிதாவை காண்டாக்ட் பண்றதுக்கு எந்த வழியும் இல்லை. உடனே அந்த அப்பா அம்மா எப்படியாச்சும் நம்ம பொண்ணை தேடணும்னு சொல்லிட்டு பக்கத்து கிராமத்துக்கு வந்தாங்க. வந்து சைக்கிள் எப்பயுமே எந்த சொந்தக்காரர் வீட்டில் நிறுத்துவாங்களோ அந்த துரையோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, 7 மணி பக்கமே வனிதா வந்து சைக்கிளை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இவங்களுக்கு கேட்டோன்னே திக்குன்னு இருந்திருக்கு. வனிதா கம்பெனியில வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கா, சைக்கிள் எடுத்திருக்கா, சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு ஏன் வரவே இல்லை, நடுவில் எங்க காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மாவுக்கு தெரியவே இல்லை. வனிதா கோயிலுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்திட்டையுமே விசாரிக்கும் போது வனிதா ஆல்ரெடி கோயிலுக்குலாம் போயிட்டு தான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்பனா வனிதா எங்கே தான் போயிட்டாங்க? எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறாங்க, கம்பெனிக்கு கால் பண்ணி விஷயமா வனிதா அங்கேருந்து கிளம்புனாங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எல்லா விஷயங்களும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நடுவில் வனிதாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா வனிதாவை காணோங்கிற விஷயம் அந்த கிராமத்து மக்கள் எல்லாத்துக்குமே பரவ ஆரம்பிச்சிச்சு. சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வனிதாவை தேட ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் விடிகாலையில் 6 மணி வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அந்த கிராமத்துலையோ கோயில்லையோ கம்பெனிலையோ எங்கேயுமே காணோம். கரெக்டாக சூரியன் உதயம் ஆகும் போது வனிதா டெய்லியும் அந்த 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பக்கம் சைக்கிள் அழுத்திக்கிட்டு தான் வருவா. அது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ரோடு, பக்கத்துல எல்லாம் காடு தான் இருக்கும். ஒருவேளை அங்க போய் தேடி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் இந்த பித்தளைவாய் கிராமத்துல இருந்து கரெக்டா ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி அங்க ஒரு வெத்தலை தோட்டம் இருக்கு. அந்த வெத்தலை தோட்டத்துக்கிட்ட ஒரு புதர் இருக்கு. அந்த புதர்ல தான் வனிதாவோட சைக்கிளை வனிதா அவங்க அப்பாவே கண்டுபிடிச்சாரு. எல்லா இடத்துலையும் தேடும் போது திடீர்னு வனிதாவோட சைக்கிள் இங்க விழுந்து கிடக்குது. ஒருவேளை ஏதாவது ஆக்சிடென்ட்டா இருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டாரு. வனிதா இங்க தான் இருப்பான்னு சொல்லிட்டு அந்த வெத்தலை தோட்டத்துக்குள்ளார போறாரு. ஆனா இதுவரை வாழ்க்கையில எந்த அப்பாவும் இந்த மாதிரி காட்சிகளை மட்டும் நம்ம பாத்திரவே கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. இனிமேட்டு இந்த மாதிரி காட்சிகளை பார்த்தோன்னா நம்ம வாழணுமான்னு சொல்லிட்டு மனசுல ஒரு பயம் வரும். அந்த மாதிரி விஷயத்தை தான் பொன்னுசாமி பார்த்தார். தன்னோட 17 வயது பெண்ணான வனிதா ஒரு பெணமா நிர்வாணமா உடம்புல ஏகப்பட்ட காயங்களோட அந்த வெத்தலை தோட்டத்துல கிடக்குறாங்க. அதை பார்த்தோன்னா ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கத்தி கதறி அவரோட வேட்டியை கழட்டிட்டு போய் அந்த பிணத்தை மேலே போத்துறாரு. அந்த சத்தத்தை கேட்டோன்னே சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் வராங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்குமே வனிதாவை பார்த்தாவே தெரியுது யாரோ பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. உடனே அங்கே இருக்கவங்க எல்லாம் போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் எல்லாமே அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே வந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க, என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணும்போது வனிதாவோட உடம்புல ஏகப்பட்ட காயங்கள், ஏகப்பட்ட கீறல்கள், உடம்பு ஃபுல்லாக மார்பகத்தில் ஃபுல்லாக எல்லா இடங்களுமே பல்லு வச்சு கடித்த காயங்கள் இருக்குது. அவங்களோட பெண்ணுறுப்பே பார்க்கறதுக்கே நம்மளால முடியாது, அந்த லெவலுக்கு சிதைச்சிருக்காங்க. யார் இந்த மாதிரி கொடூரத்தை செஞ்சுருப்பாங்க? வனிதாவோட நெகங்கள்ல எல்லாத்துலேயும் சதைகள் இருக்குது, யாரையோ பிடிச்சி கீறி இருக்காங்க. அந்த சதைகளோட சாம்பிள் எடுத்திருக்காங்க. வனிதாவோட டெட் பாடி கிடைச்ச பக்கத்தில் சில இடங்கள்லாம் பிளட் ட்ராப்ஸ், ரத்த துளிகள் இருக்கு. அந்த ரத்தம் வனிதாவது இல்லைங்கிறது நல்லாவே புரியுது. அந்த ரத்தத்தை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வனிதாவோட நெகங்கள்ல இருக்கிற சதையும் சரி, அந்த ரத்த துளிகளும் சரி ஒரே ஆளோட தான். ஒரு ஆண் தான் வனிதாவை கொலை பண்ணியிருக்காங்கன்னு நல்லாவே தெரிய வருது.
வனிதாவோட டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் கைக்கு வரும்போது ஒரு அப்பா அம்மாவா அவங்களால தாங்க முடியல. ஒரு 17 வயசு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கதியான்னு சொல்லிட்டு அவங்க கத்தி கதறி அழுகுறாங்க. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல வனிதாவை கழுத்தை நடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வனிதாவை ரேப் பண்ணியிருக்காங்க கொடூரமா. உடம்புல ஏகப்பட்ட பல்லுப்பட்ட காயங்கள், கீறல்கள். வனிதா எவ்வளவோ சண்டை போட்டு தப்பிக்கிறதுக்கு நினைச்சிருக்காங்க. ஆனா அவங்களால முடியாம போயிடுச்சு. வனிதாவோட பெண் உறுப்புல அவ்வளோ ஒரு காயங்கள். இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை வில்லேஜில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு, எப்படி இந்த மாதிரி செஞ்சிருக்க முடியும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. போலீஸ் அவங்களோட என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், கம்பெனி ஆகட்டும், அவங்க அப்பா அம்மா ஆகட்டும், எல்லாத்துக்குமே என்கொயரி பண்ணுறாங்க. வனிதா இதுக்கு முன்னாடி யாராவது லவ் பண்ணியிருக்காங்களா, லவ் ஃபெயிலியராக இருக்கா, யாராச்சும் இந்த மாதிரி என்னை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கம்பெனியில் யாராவது தப்பாக நடந்துக்கிறாங்கன்னு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் அப்பா அம்மாட்ட பண்ணாங்களா, இந்த மாதிரி எந்த விஷயமுமே இல்லை. வனிதாவுக்கு ரொம்ப க்ளீனாக எல்லா விஷயங்களும் இருக்குது. போலீஸ்க்கு யார் இதை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறதே புரிய வரல. இந்த மாதிரி போலீஸோட விசாரணை எல்லாம் நடக்க நடக்க அந்த கிராமங்களில் ஒரு ஜாதி சண்டையே ஆரம்பிக்குது, ஜாதி கலவரமே ஆரம்பிக்குது. போலீஸ் பெட்டாலியனா ஒவ்வொரு வில்லேஜுக்குமே அனுப்பிச்சு விடுறாங்க, ஜாதி கலவரம் மட்டும் ஆரம்பிச்சிடக்கூடாதுன்னு. ஏன்னா பக்கத்து கிராமமான அந்த வனிதா வாழ்ற கிராமத்தில் வனிதாவோட ஜாதிக்காரங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதே இன்னொரு கிராமத்துல, வனிதா இறந்து போன கிராமத்துல வேற ஜாதிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் பண்டிகைங்கிற பேர்ல மேல் ஜாதிக்காரங்க குடிச்சிட்டு இவ கீழ் ஜாதிக்கார பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சு இவளை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க, கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் நியூஸ் பரவ ஆரம்பிக்குது, ரூமர் ஆரம்பிக்குது. வெவ்வேறு ஜாதிக்காரங்க வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெண்ணோட கிரைம் ஒரு பெரிய ஜாதி கலவரத்தையே உண்டாக்குதுன்னு சொல்லிட்டு டிஎஸ்பி வரைக்கும் எல்லா நியூஸுமே போகுது. ஒரு தனி டீமே ஃபார்ம் பண்றாங்க. வனிதாவுக்கு எப்படியாச்சும் நீதி கிடைச்சாகணும்னு சொல்லிட்டு மக்கள்லாம் போராட்டத்தில் இறங்குறாங்க. இந்த மாதிரி போலீஸோட என்கொயரி 4 மாசம் பக்கம் போகுது. ஒரு பெண்மணி இறந்த 4 மாசம் பக்கம் ஆகுது. ஆனா யாரு கொலை பண்ணாங்கிறது மட்டும் போலீஸ்க்கு எந்த ஐடியாவுமே இல்லை. அங்க இருக்க கிராமத்துல யார் யார் மேல எல்லாம் சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாக்குறாங்க. ஆனா யாரோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகல. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கும் போது தான் அந்த பித்தளை வாய்ங்கிற கிராமத்துல ஒரு பால்காரன் போலீஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான க்ளூவை கொடுத்தான். நீங்க வனிதா இறந்ததா சொல்றீங்க பாத்தீங்களா, அதே நாள் அதே இடத்துல நான் ஒருத்தவனை பார்த்தேன். வெத்தலை தோட்டத்துல இருந்து அவன் வெளியே வந்து ஒரு பைக்ல உட்காந்து போனான். அவனை பார்க்கவே சந்தேகமா தான் இருந்துச்சு. அவன்கிட்ட யார் நீ, எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு கேட்டேன். அவன் சொன்னதெல்லாம் நான் வெளியூர்காரன், இந்த இடத்துல பண்டிகை நடக்குது, பண்டிகையை பார்த்துட்டு மாரியம்மனை கும்பிட்டு போலான்னு நினைச்சேன், நடுவில் யூரின் பாஸ் பண்ணலாம் நீங்க வந்தேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பைக் எடுத்துக்கிட்டு போயிட்டான். அவனை பார்க்கவே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு. ஒருவேளை அவன் கூட கொலைகாரனா இருப்பானுங்கிற ஒரு சந்தேகத்துல தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்றேங்கிறத சொல்றாரு. அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கிறத எல்லாம் வர்ணிக்கிறாரு. ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட்டை கொண்டுட்டு வந்து அவன் எப்படி இருப்பாங்கிறத எல்லாம் ஃப்ரேம் பண்றாங்க. இதை எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி அந்த போட்டோவை வச்சு ஒவ்வொரு கிராமமாக போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனே கிடைக்குது. இங்க இருக்கிற ஸ்கெட்சோட பேரு ராமச்சந்திரன். அந்த ராமச்சந்திரன் அப்படிங்கிறவனை ஸ்பிளெண்டர் ராமச்சந்திரன் சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஏன் இந்த மாதிரி அவனுக்கு ஒரு பட்ட பேரு அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் ஜெயில் ரெக்கார்ட்ஸ்ல அவனோட பேரு ஏகப்பட்ட டைம் பதிவாயிருக்கு. அவன் ஒரு பைக்கு திருடுறவன். பைக்கு திருடுறது மட்டும் இல்லாம அசால்ட் கேசஸ், செயின் ஸ்நாச்சிங்கு, பெண்களை ஈப்டீசிங் பண்றது, ஒவ்வொரு வீடா போய் புகுந்து திருடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல அவன் நிறைய கேசஸ் இருக்கு. நிறைய டைம் போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம பெயில் வாங்கிட்டு வெளியே சுத்திட்டு இருக்கான். அவனுக்குன்னு சொல்லிட்டு சில அட்வொகேட்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி கேசஸ் உடையவன் இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்சில் இருக்கும் போது கண்டிப்பா இவன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவனை போய் ட்ராக் பண்றாங்க. அவனோட அட்ரஸ்க்கே போய் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு வந்து எல்லாத்தையும் விசாரிக்கும் போது அவன் ரொம்ப தைரியமா போலீஸ் நின்று நாளா எதுவும் பண்ணவே இல்லை, அன்னைக்கு பண்டிகைக்கு நான் வரவே இல்லை, எவனோ ஏதோ சொன்னா நீங்க என்னை பிடிச்சிட்டு வருவீங்களா, என் மேல கேசஸ் எல்லாம் இருக்குதான், ஆனா அதுக்காக எந்த கேசஸா இருந்தாலும் நீங்க என்னைய பிடிச்சிட்டு வந்துருவீங்க போலன்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டலா பேசியிருக்கான். போலீஸால அவங்ககிட்ட இருந்து எந்த உண்மையுமே வர வைக்கவே முடியல. அதனால அவங்களுக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு பிளட் எடுத்து வனிதாவோட நகத்துல இருந்த சதைகளாகட்டும், அங்க கிடைச்ச ரத்த துளிகளாகட்டும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட்ல ராமச்சந்திரன் தான் வனிதாவை கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்கிறது கிளியரா தெரிய வருது. அதுக்கு அடுத்ததா போலீஸ் அவங்களோட ஸ்டைல விசாரிக்கும் போது ராமச்சந்திரன் எல்லா உண்மைகளுமே ஒத்துக்கிட்டான். ஸோ போலீஸ்க்கு இப்போ ஒரு பெரிய நிம்மதியாக இருக்குது. கொலைகாரன் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஜாதி கலவரமே ஒவ்வொரு கிராமத்திலே ஆரம்பிக்குது. ஆனால் இது ஜாதி பிரச்சனையே இல்லை. இது எவனோ ஒருத்தன் கொள்ளடிக்க வந்தவன் இந்த மாதிரி ஒரு கொலையை பண்ணிட்டு போயிருக்கான். அவன் எதுக்காக பண்ணான், எப்படி பண்ணாங்கிறத எல்லா விஷயங்களும் விசாரிக்கிறாங்க. வனிதாங்கிறவங்க அந்த இடத்துல டார்கெட்லாம் எதுவுமே பண்ணல. அந்த கொலைகாரனுக்கு வனிதா தான் டார்கெட்னு இல்லை. அந்த இடத்துல எந்த பெண்மணி வந்திருந்தாலும் அந்த பெண்மணி இவனுக்கு டார்கெட் தான். நினைச்சு பாருங்க, நம்ம என்ன மாதிரி ஒரு பாதுகாப்பான ஊர்ல இருக்கோம்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல லைட் இருக்காது, ஆள் நடமாட்டம் இருக்காது, சுத்தி முத்தி காடுகள் தான் இருக்கும்.
அவங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் இல்லை. அப்புறம் அந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்க? அந்த கிராமத்துல ஒரு பண்டிகை நடக்குதுன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனுக்கு தெரிய வந்திருக்கு. உடனே இவன் என்ன நினைச்சிருக்கான்? அந்த பண்டிகைக்கு போலாம், நிறைய பிக் பாக்கெட் இருக்கும், செயின் ஸ்நாச்சிங் இருக்கும், யாராவது பைக் கூட நிறுத்திருப்பாங்க, திருடிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கான். அந்த பண்டிகைக்கு போய் எல்லா விஷயங்களும் முடிச்சுட்டு கடைசியா இங்க யாராச்சும் நடந்து வருவாங்க, ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்கு, யாராச்சும் பெண்கள் நடந்து வந்தா செயின் ஸ்நாச்சிங் முதற்கொண்டு பண்ணிட்டு நம்ம ஓடிடலாங்கிறதுக்காக தான் அங்க இடத்துல மறைஞ்சு நின்றுருக்கான். அப்போதான் வனிதா அந்த வழியா சைக்கிள் எடுத்துக்கிட்டு வராங்க. சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாமேன்னு சொல்லிட்டு அந்த வழியா எப்பயும் போல வராங்க. வனிதாவை பார்த்தோன்னே 2 கம்மல் இருக்கு, ஒரு செயின் இருக்கு. கண்டிப்பா நமக்கு தங்க நகைகள் கிடைக்குங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதையும் தாண்டி பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணா இருக்கா, தனியா வரா, அவளை எப்படியாச்சும் நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு காம ஆசை உருவாயிருக்கு. பாருங்க எப்பேற்பட்ட எண்ணம்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன பொண்ணு, அவளோட வாழ்க்கை என்ன, அவளோட கனவுகள் என்னன்னு சொல்லிட்டு எதுவுமே இவனுக்கு தெரியாது. பார்த்தோன்னே அந்த பொண்ணை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஆசை வரும்போது இவெல்லாம் இந்த உலகத்துல வாழணுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. வனிதாவை போய் அந்த இடத்துல நிறுத்தியிருக்கான். நிறுத்தி உள்ளுக்குள்ளார இதுதான் என்னோட தோட்டம், வெத்தலை தோட்டம், நிறைய அறுவடை பண்ணியிருக்கேன், வெத்தலை எடுத்துக்கிட்டு பண்டிகைக்கு கொஞ்சம் போகணும், அந்த வெத்தலை கட்டுகள் மட்டும் எடுத்து என்னோட 2 வீலரில் வச்சு தாமா ப்ளீஸ்மான்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிருக்கான். வனிதாவும் சரி ரொம்ப கெஞ்சராருன்னு சொல்லிட்டு அந்த வெத்தலை தோட்டத்துக்குள்ளார வெத்தலை எடுக்கிறதுக்காக, அந்த கட்டை எடுத்து வண்டியில் வைக்கிறதுக்காக உதவி செய்யறதுக்கு போயிருக்காங்க. ஆனால் அந்த தோட்டத்துக்குள்ளார போனோன்னே அவன் இவங்க மேலே கை வைக்கும் போது இந்த பெண்ணுக்கு புரிஞ்சிடுச்சு, இவன் நம்மளே பாலியல் ரீதியாக துன்புறுத்துறதுக்கு தான் கூப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு உடனே கை எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு வனிதாவை கீழே தள்ளி விட்டுருக்கான். கீழே தள்ளிவிட்டு நிறைய டைம் வனிதாவை அடிச்சிருக்கான். அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை நிர்வாணப்படுத்தி அந்த பெண்ணு கத்தும் போது கழுத்தை நெரிச்சு அந்த பெண்ணுக்கிட்ட பாலியல் உறவு வச்சிருக்கான். இவன் பாலியல் உறவு வைக்கும் போதே அந்த பெண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலையும் பண்ணியிருக்கான். நினைச்சு பாருங்க, அந்த வனிதாவுக்கு கடைசியாக சாகும் போது கூட ஒரு நிம்மதியான சாபம் அவங்களுக்கு கிடைக்கல. ஒருத்தன் நம்மளை எந்த லெவலுக்கு கொடூரமா துன்புறுத்தி அனுபவிச்சு நம்மளை கொலை பண்றானேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட ஆத்மா சாந்தி அடையுமா? இவனுக்கு ஒரு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் அந்த பெண்ணோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்காது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செஞ்சு முடிச்சுட்டு வனிதாவோட பாடியில் இருக்கிற தங்க நகைகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்திருக்கான். பைக் ஏறி போயிருக்கான். அப்போதான் பால்காரரை பார்த்துருக்காரு. பால்காரர் எந்த சந்தேகமும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பண்டிகைக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே போயிட்டான். இதுதான் அவன் போலீஸ்ட்ட சொன்ன உண்மையான காரியம். இந்த எல்லா விஷயங்களும் அவங்க பெரிய சார்ஜ் ஷீட் மாதிரி ஃபைல் பண்ணி கோர்ட்டில் போய் நிற்க வச்சிருக்காங்க. இவன் தங்க நகைகள் எப்போ எடுத்துகிட்டு போனாலும் அந்த தங்க நகைகளை விற்று தரத்துக்கு சில கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது. வனிதாவோட தங்க நகையை போய் பக்கத்தில் இருக்கிற டோல்கேட்டில் வேலை பார்க்குற ஒரு பையன்கிட்ட கொடுத்துருக்கான். அவன் தான் இவன் எப்போ திருட்டு தங்கத்தை கொண்டுட்டு வந்தாலும் சீக்கிரட்டாக விற்று தரக்கூடிய பையன். அவனையும் போலீஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேர்த்தையுமே கோர்ட்டில் போய் நிற்க வச்சிருக்காங்க. இந்த கேஸ் பல வருடங்களாக நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. பொதுவாகவே ஒரு ரேப் கேஸ் ஆகட்டும், இல்லை பெண்களுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ரூட்டலான கேசஸ் ஆகட்டும், எத்தனை வருஷங்கள் கேஸ் நடக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி பல வருடங்கள் இந்த கேஸ் நடந்து கடைசியாக அந்த ராமச்சந்திரனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அவன் ஆயுள் முடிகிற வரைக்கும் அவன் ஜெயிலே இருந்து சாகணும். என்ன கேட்டால் அவனுக்கு ஆயுள் தண்டனை எதுக்காக தரணும்? இந்த மாதிரி ஒரு பிறவைகள்லாம் வச்சு சோறு போட்டு வளர்க்கணுமா? எல்லாமே நம்மளோட காசு தானே, நம்ம டாக்ஸுங்கிற காசுல தானே அங்கே இடத்துல ஜெயிலே ஓடுது. அந்த ஜெயிலுக்குள்ளார டெய்லி நம்ம கேசஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தவனா குற்றத்தை பண்ணிட்டு ஜெயிலில் போகிறான், சாப்பிட்றான், எல்லா விஷயங்களும் பண்ணுறான், கடைசியாக பெயில் சில நேரத்துக்கு வாங்குறான், பெயிலுபிளே இல்லாட்டியும் கடைசியாக பரோல் வாங்கிட்டு ஏதோ ஒரு நாளைக்கு வரான். இந்த மாதிரி சட்டங்கள் எவ்வளோலாம் வளைக்க முடியுமோ எல்லா நாய்களும் வளைச்சு திரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குங்க. இந்த மாதிரி தான் எல்லா குற்றங்களையும் நம்ம கவனிப்போமா? இதுதான் நம்மளோட பாதுகாப்பா? ஒரு பெண்ணுக்கு இருக்கிற ஒரு பாதுகாப்பு இதுதானா? ஒரு பெண்ணுக்கு இருக்க ஒரு சட்டம், அந்த சட்டம் பெண்ணை பாதுகாக்கணும்ல, அதுக்கான சட்டம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. இந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸை டெய்லியும் பார்த்துக்கிட்டு தான் வரோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இந்த வனிதாவை பற்றி சொல்லும் போதே கண் கலங்க தான் செய்யுது. வனிதாவோட நிலைமையும் அவங்களோட கனவுகளும் அவங்களுக்கு நடந்த ஒரு கொடூரத்தையும் இந்த மாதிரி பேசும்போதே நம்மளுக்கு தானாவே ஏதாச்சும் ஒன்று பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நமக்கு கோபம் தான் வருது. அப்படி உங்களுக்கு கோபம் இருந்து இவனுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா அடுத்தது ஒரு ராமச்சந்திரன் வரமாட்டான், அடுத்தது ஒரு ராமச்சந்திரன் இந்த மாதிரி பெண்ணை தொடமாட்டான்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி குற்றத்தை தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் இப்போ உங்களுக்கு நீட்டாக புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு கொடூரம் வனிதாவுக்கு எதனால நடந்துச்சு? அந்த இடத்துல ஒரு குற்றம் நடந்திருக்கு. அந்த குற்றவாளியை நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அந்த குற்றத்தை நம்ம தடுத்திருக்கலாம். ஒரு கிராமத்துலையோ ஒரு ஊர்லேயோ போக்குவரத்து வசதி இல்லை அப்படின்னா என்ன மாதிரி ஒரு கொடூரெல்லாம் நடக்குங்கிற ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வனிதா. அந்த இடத்துல ஒரு பஸ் போக்குவரத்து வசதி இருந்துச்சு அப்படின்னா வனிதா அந்த நடு காட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாத போது ஒரு சைக்கிளில் வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ 2024 வருடம் அந்த பிச்சம்பட்டியில் போக்குவரத்து வசதிகள் இருக்குங்கிறத நான் நம்புறேன். ஆனால் இன்னும் எத்தனை கிராமங்களில் இந்த மாதிரி போக்குவரத்து வசதிகள் இன்னும் வரல,
எத்தனை கிராமத்தோட ரோட்ல ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லை, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் நமக்கு தெரியாது. ஆனால் தினம் தினம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எத்தனையோ பேர் இந்த மாதிரி ரோட்ல போகும்போது பாதிக்கப்பட்டு வெளியே சொல்ல முடியாம அவங்களுக்குள்ளார நடக்கிற கவலைகள்லாம் வச்சுக்கிட்டும் இன்னும் நிறைய கிராமங்கள்ல பெண்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.